மாமா மச்சான் பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் வில்லேஜ் குக்கிங் ஃபேமிலி சார்பா வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பலன்னு பாஸ்மதி அரிசில சிக்கன் பிரியாணி சூப்பரா செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். இன்னைக்கு வேற லெவல்ல விருந்த. என்ன ஆரம்பிக்கலாமா? பிரியாணி செய்ய ஒரு சாந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு. துளசி இங்கே வா, இதெல்லாம் அரைச்சிட்டு வா. அரைச்ச சாந்த பாதி கறியில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். மீதியை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூடவே மஞ்சள் சாந்து, மிளகாய் சாந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, தயிர். டே எனக்கு ரைத்தா கொஞ்சம் தயிர் வைங்கடா. இருசாயம்மா, ஐநூறப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சுத்தமான கடலை எண்ணெய். பிரியாணி செலவு. நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா. வெங்காயம் இறங்கிருச்சா? இன்னும் ஒரு 2 நிமிஷம். சரி. அரைச்ச மீதி சாந்து. நறுக்கின தக்காளி. ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி. ஊற வச்ச கறி.
அளவு தண்ணீர். துளசி எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விடு. உப்பு கரெக்டா இருக்கான்னு பாரு சார். இன்னும் கொஞ்சம் போடணும். பிரியாணி அரிசி புதினா கொத்தமல்லி சுத்தமான பசு நெய் மச்சானுக்கு சமைக்கிறப்பயே பிரியாணி சும்மா தூக்கலா இருந்துச்சு. எப்படா சமைப்பானுங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, மச்சானுக்கு பிரியாணி சும்மா செம்மையா செஞ்சுக்கிறானுங்க. மச்சான் பிரியாணி வேற லெவல்ல பண்ணிக்கிறீங்க. நம்ம அரைச்சி ஊத்தின சாந்து பிரியாணிக்கு நல்ல மனமும் நல்ல சுவையும் கொடுத்துருக்கு. பிரியாணி செம்ம மாஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.